نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وقال النبي الله صلى الله عليه وسلم فاطمة بضعة مني صدق النبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த அருமை மகள் அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹாவை நினைவு கூறுகிற ஒரு பரக்கத்தான நாள். இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் விடைபெற்ற அந்த காலம் ரமதானினுடைய இந்த 12ஆம் பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பும் பாசமும் கொண்டிருந்த போதிலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிபெருமானாரோடு தனித்தன்மை பெற்றிருந்தார்கள். வளர்ந்த காலம் முதல் மிக சீராக வளருகிறார்கள், ஒழுக்கம் தாங்கி வளருகிறார்கள். தன் அன்பு தந்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாரில் எப்போதுமே அடக்கமும் அமைதியும் அன்னை ஃபாத்திமா இடத்திலே இருக்கும். ஒரு நாளும் தந்தையின் வருத்தத்தை சம்பாதித்ததில்லை. ஒரு பெரிய சந்தோஷத்தை ரசூலோடு அந்த அம்மா பரிமாறிக்கொள்வார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, நான் மனிதர்களில் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பான யாரையுமே பார்த்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒப்பாக ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் அது ஃபாத்திமா நாயகியாக இருந்தார்கள்.
ரசூலுக்கே ஒப்பாகிற அளவிற்கு அவர்களுடைய குணம் இருந்தது. ஒரு அமைதியான வாழ்க்கை. சிரமங்கள் இருந்தது, சிரமத்தை வெளியே காட்டுவது இல்லை. நிறைய கஷ்டப்படுகிறார்கள் அன்னை ஃபாத்திமா. அந்த கஷ்டம் மனித உலகத்திலே தெரியப்படுத்துவது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சந்தோஷத்தையே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நபி பெருமானாரின் தர்பாரில் சத்தமிட்டு கூட பேசுவதில்லை. எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அன்னலார் ஃபாத்திமாவின் மீது தனிப்பெரும் அன்பு வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்டம் அண்ணல் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதை கடக்க போகிறார்கள். அங்கே அலியும் அப்பாஸும் ரலியல்லாஹு அன்ஹுமா மஸ்ஜிதின் படிக்கிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. மஸ்ஜிதுன் நபவியினுடைய வாசலில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள கடக்கிறாங்க சையதுனா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாருக்கு பிரியமான பிள்ளைகளிலே உஸாமா ஒருவர். பெருமானாரை சொல்வார்கள், அஹப்புன் நாசி இலை, மனிதர்களில் எனக்கு பிரியம் இந்த உஸாமா என்பார்கள். வளர்ப்பு மகனின் பிள்ளை, பேரப்புள்ள. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கடக்கிற போது அவங்க 2 பேரும் உஸாமாவை கூப்பிட்டாங்க. உஸாமா சலாம் சொல்லி சந்திக்கிறார். யாரை? சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அண்ணல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நாங்கள் 2 பேரும் சந்திக்க வேணும், அனுமதி கேட்டுட்டு வாங்கங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு 2 பேரும் அனுமதி கேட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹதரத் உஸாமா உள்ள வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், வெளியிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், தங்களை சந்திக்க அனுமதி கேட்கிறார்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமாட்ட கேட்குறாங்களாம், அத்ததிரி, உனக்கு தெரியுமா அவங்க 2 பேரும் இப்போ ஏங்க வர்றாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டான். உனக்கு தெரியுமா உஸாமா, அவங்க 2 பேருனுடைய நோக்கம் என்ன என்று தெரியுமா? எதற்காக இங்கே வருகிறார்கள் கேட்குறாங்க. உஸாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லலையேண்டு. உங்களை சந்திக்க அனுமதி கேட்டாங்க. ஹாரூன் சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அதிரி, எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு தெரியும். நபி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நபியினுடைய தன்மை எத்தனை பெரியது! அவங்க 2 பேரும் ஏன் இங்கே வருகிறார்கள், என்ன கோரிக்கைக்காக வருகிறார்கள், எதை கேட்க வருகிறார்கள் என்று எனக்கு தெரியும். வரவே இல்லை, வாசல்ல தான் இருக்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வர சொல்லுங்கன்னாங்க. 2 பேரும் உள்ளே வர்றாங்க. வந்த உடனே சலாம் சொல்லிவிட்டு, அவங்க ஒரு கேள்விக்காக வந்தோம், கேளுங்கள் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய ஐயோ அஹ்லிக் அஹப்பு இலை, தங்களுடைய குடும்பம் அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அன்னலாரின் குடும்பம், அதுதான் அஹ்ல பைத், இன்றைக்கு உலகத்திலே போற்றப்படுகிற குடும்பம். பெருமானாரினுடைய குடும்பத்து பிள்ளைகளை அல்லாஹ் அஹ்ல பைத், ரசூலுடைய வீட்டு பிள்ளைகள், தங்களின் அந்த குடும்பத்தில் எல்லாம் அஹப்பு இலை, தங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு வந்தோம். பெருமானாருடைய குடும்பம் என்பது மிகப்பெரிய குடும்பம், அந்த குடும்பத்திலேயே தாங்களுக்கு ரொம்ப பிரியம் யார் என்று கேட்டோம், அதை தெரிந்து போக வந்தோம் என்றார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்களாம், அஹப்பு இலைய ஃபாத்திமா, என் குடும்பத்தில் எனக்கு பிரியம் ஃபாத்திமா என்றார்கள். எல்லோரையும் விட எனக்கு ஃபாத்திமா ரொம்ப பிரியம். சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, உலகத்து பெண்களுக்கெல்லாம் சுவனத்து தலைவியாக அல்லாஹ் அவர்களை ஆக்குகிறான். ரொம்ப சொற்ப காலம்,
வணக்கத்தில் ரொம்ப பக்தியோடு வணங்குவாங்க, பேணுதலோடு வணங்குவாங்க. இபாதத்து செய்வதிலே ஃபாத்திமா தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஆனால் வீட்டு பணிகளையும் அவர்களே செய்து கொள்வார்கள். அப்பமெல்லாம் வேலைக்காரங்க இல்லை, வீட்டு வேலையை செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க வீட்டில் பக்கத்து வீடுகளில் இருக்கிற உணவுகளை செய்து கொடுக்குறாங்க, மாவு தயாரித்து கொடுப்பாங்க. அது அவர்களின் தொழிலாக. மாவு திரித்து கொடுத்து அதன் வழியே வருகிற வருமானம் தன் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் இடத்தில் ஒரு கட்டம் அப்படியும் வாழ வைத்தான் அல்லாஹ். அண்ணலார் ஒஹது மலையை நான் தங்கமாகு என்றால் ஆகும், ஒஹது மலை தங்கமாகு என்றால் ஆகும். அவ்வளவு வலிமை. அவங்க நினைத்தால் ஃபாத்திமாவை எந்த சிரமமும் இல்லாமல் வாழ வைத்திருக்க முடியும். ஆனாலும் அல்லாஹுவினுடைய விருப்பம் இப்படி என்ற போது அதை அப்படியே ரசூலும் தொடருகிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸஹராவை சொர்க்கத்தின் தலைவி என்கிறார்கள். அவங்க பெற்றெடுத்த அன்பு பிள்ளைகள் இமாம் ஹசன் ஹுசைன். இமாம் ஹசன் ஹுசைன் இந்த உலகத்தினுடைய மாண்புக்குரிய பிள்ளைகள். அந்த ரெண்டு பேரையும் பற்றி சொல்வார்கள், சையீதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாலிபர்களுக்கு தலைவர் என்றார்கள். சோனத்தில் வாலிபர்களாக வரக்கூடியவர்கள் எல்லாம் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு பின்னாலே வர வேண்டும். இங்கே பெருமானாரினுடைய அருமையான இந்த வார்த்தைகள், அன்னை ஃபாத்திமா, ஃபாத்திமாவின் பிள்ளைகளை சுவர்க்கத்தினுடைய சமூகத்தின் தலைவர்களாக, தலைவியாக அன்னலார் இங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். ரொம்ப பெரிய பக்தியோடும் பேணுதலோடும் வாழ்ந்த ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட தான் நிக்கா நடக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அபூபக்கர் சித்திக் ஃபாத்திமாவை பெண் கேட்டாங்க, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமாவை பெண் கேட்குறாங்க. ஒரு காலகட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை. அல்லாஹுவின் உத்தரவு வருகிறது, அலி அவர்களுக்கு ஃபாத்திமாவை நிக்கா செய்து தர வேண்டும் என்று. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் சையதுனா அலி அவர்களுக்கு அன்னை ஃபாத்திமாவோடு நிக்காஹுவை நடத்தி வைக்கிறார்கள். ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா கணவனோடு வாழ்ந்த அது ஒரு தனிப்பெரும் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தனிப்பெரும் வாழ்க்கை. அன்னலார் கல்யாணத்துக்கு பின்னால் சொல்வாங்க, நான் வந்த பின்னால் நீங்கள் வாழ்க்கையை தொடர்பு கொள்ளுங்கள் என்று வீட்டுக்கு வந்து துஆ செய்கிறார்கள். அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக மொத்தத்திலே ஒரு பெரிய அன்பை ரசூலிடத்தில் பெற்றவர்கள். பெருமானாரினுடைய கடைசி நேரம், பெருமானாரின் கடைசி நேரம் அன்னை ஃபாத்திமா ரொம்ப உட்கார்ந்து தேம்பி அழுகிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அமைதியாகுங்கள் என்கிறார்கள். ஃபாத்திமாவின் அழுகை அன்னலாரால் தாங்க இயலவில்லை. உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமாவை பார்த்து அன்னலார் சொன்னார்கள், ஃபாத்திமா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்திற்கு பின்னால் உங்கள் தந்தைக்கு கஷ்டம் இல்லை என்றார்கள். இன்றைய தினத்திற்கு பின்னால் உங்கள் தந்தைக்கு இனி கஷ்டம் இல்லை என்கிறார்கள். இன்றைக்கு கஷ்டம், அது சக்கராத்துடைய நேரம், மரண தருவாய். இன்றைக்கு கஷ்டம், இன்றைக்கு பின்னால் இனி கஷ்டம் இல்லை. ஃபாத்திமா விளங்கி கொண்டார்கள். அப்படியானால் அன்னலார் இன்று நிறைவாகிறார்கள், இன்று அவர்களின் இறுதி நாள் என்று விளங்கி ரொம்பவே சங்கடப்படுகிறார்கள். ஃபாத்திமாவுடைய அந்த செய்தி இமாம் புகாரி எழுதுறாங்க. ரசூல் வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத்தான உடனே ஃபாத்திமா கண்ணீர் வடித்து சத்தம் போட்டாங்களாம், ஜிப்ரீல் எங்கே? ஜிப்ரீல் அவர்களுக்கு நாங்கள் இப்போது இரங்கல் செய்தி சொல்கிறோம். இனி உலகத்திற்கு நீங்க வர வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க உலகத்திற்கு வர வேண்டிய வேலை முடிந்து போயிட்டு எதற்காக வந்து கொண்டிருந்தீர்களோ அத்தகைய மாநபி அவர்கள் இங்கிருந்து விடைபெற்று விட்டார்கள் என்று அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்க. கடைசியாக ரசூலுல்லாவை அடக்கம் செய்து முடியுது. அந்த சம்பவமே சோக வரலாறு. பெருமானாரை அடக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வரல. இப்படி வாழ்ந்து, இப்படி இருந்து, இவ்வளவு நேசம், இவ்வளவு பாசத்தோடு வாழ்ந்த உத்தம நபியை எப்படி பிரிவது, எப்படி மறப்பது, எப்படி உத்தம நபி இல்லாமல் வாழ்வது என்கிற 1000 கேள்விகளும் கஷ்டங்களும் எல்லாருடைய மனசிலையும் இருக்கிறது. இப்போ அடக்கம் செய்து விட்டு வர்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் தான் வீட்டின் ஹாதிமாக இருந்தவர். ஃபாத்திமா நாயகி வாசல்ல நிற்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும்
அடக்கத்தை முடிச்சிட்டு வந்தபோது சோகமாக இருக்கிறாங்க. பாத்திமா கேட்ட ஒரு கேள்வியை இமாம் புகாரி எழுதுவாங்க. எல்லாரையுமே ஒரு ஒழுக்கிட்டு, பாத்திமா நாயினுடைய பேச்சு எல்லாரையும் ஒழுக்கிட்டு கேட்டாங்களாம், யா அனஸ் அத்தாபத்து அம்புசுக்கும் அந்த ஹுசுத்துராபலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனஸே உங்களுக்கெல்லாம் மனசு வந்ததா? உயிருக்கு உயிராக நேசித்தீர்களே உத்தம நபியை, உத்தம நபி இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்கிற வாழ்க்கை வாழ்ந்தீர்களே, உங்களுக்கெல்லாம் மனம் வந்ததா? எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழியிலே வைத்து அவர்களுக்கு மேல் மண்ணை தூவுவதற்கு, மண்ணை வாரி போடுவதற்கு உங்களுக்கெல்லாம் மனம் வந்ததா என்று கேட்டபோது அவர்கள் யாவர்கள் கண்களும் கண்ணீர் வடிக்கிறது. எப்படிப்பா மனசு வந்துச்சு பூமான் நபியை குழியில் வைத்து மண்ணை போடுவதற்கு என்று பாத்திமா கேட்கிற போது அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் மண்ணை ரசூல் மீது போட்டு மூடிவிட்டு எங்கள் கைகளை கூட இன்னும் உதறவில்லை, கைகளை கூட தூசி தட்டவில்லை. பாத்திமாவின் அந்த கேள்வி எங்கள் யாவரையும் பரிதவிக்க வைத்தது. அப்படி ஒரு பாசம். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவில் எழுதுறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஏன் வஃபாத்து, பெருமானார் வஃபாத்தாகி சரியா 6 மாதம், ரபியுல் அவ்வல் 12 ரசூல் வஃபாத்து, அன்னை ஃபாத்திமா ரமதான் 12. என்ன காரணம்? ரசூலுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஃபாத்திமா ரொம்ப சோகமானாங்க, உடல்நலம் பாதிக்கப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, அன்னலாரனுடைய மௌத்தை நினச்சி ஏங்குறாங்க. அது அவங்களால தாங்கவே முடியல. அந்த சோகமும் கவலையும் அன்னை ஃபாத்திமாவை மீண்டும் எழுந்திருச்சு வெளியாக முடியாமல் அவர்களை சிரமமாக்கி விட்டது. அவர்கள் அன்னலாரின் வஃபாத்தோடு 6 மாசத்தில் அவர்களின் வாழ்க்கையும் முடிகிறது. 28 வயசு தான் ஃபாத்திமாவுக்கு. ஃபாத்திமாவுடைய வயசு 28 வயசு முடியுது. இந்த உலகத்தை விட்டும் விடைபெறாங்க. 28 வயசு மௌத்தாகிற வயசா? அன்பு தந்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பு என்பது எத்தனை பெரிய அன்பு! அந்த அன்புக்காக ஏங்கி அன்னலாரே இல்லையே என்கிற அந்த எண்ணம் அம்மாவினுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறது. இதுதான் ஒரு அருமையான அன்னலாருக்கும் ஃபாத்திமா நாயைக்கும் இடையே இருந்த இணைபிரிய முடியாத ஒரு பாசமும் நேசமும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த பெண்மணி, உலகத்தில் முத்தாய்ப்பாக வாழ்ந்தவர்கள், ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள், கண்ணியத்தோடு வாழ்ந்தவர்கள், வணக்கத்தோடு வாழ்ந்தவர்கள், பக்தியோடு வாழ்ந்தவர்கள், உலக ஆசை இல்லாமல் பற்றற்று வாழ்ந்தவர்கள், அன்னலாரின் உயிருக்கு உயிராக இருந்தவர்கள். ஃபாத்திமா பில்அத்து மின்னி, ஃபாத்திமா என் சதை துண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அன்னை ஃபாத்திமாவை நினைவு கூறும் இந்த தருணம் நமது வீட்டு பெண்களெல்லாம் ஃபாத்திமா நாயகியை முன்மாதிரியாக கொண்டு வாழச் செய்வானாக. அம்மாவினுடைய மறுமை அந்தஸ்தை அல்லாஹ் ரொம்பவே உயர்த்தி வைப்பான். அந்த இடத்தில் நாமும் அவர்கள் பெற்ற அந்தஸ்தை காணச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்ருதா